بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மிஃப்தாஹு தாரி ஸஆதா என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள், மிக உயர்ந்தவனும் முழுமையானவனுமான பரிபூர்ணமானவனான அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் 4 இடங்களில் முஃமின்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதை பற்றி சொல்லுகிறார். 4 ஆயத்துகள் முஃமின்களுடைய அந்தஸ்துகள் தரஜா உயர்த்தப்படுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அல்லாஹ் தஆலா 58வது சூராவுடைய 11வது வசனத்தில் சொல்லுகிறார், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். உங்களில் இருக்கின்ற அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இல்மு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்துகின்றான். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆயத்தில் முஃமின்களுக்கும் ஊத்துல் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறதாக அல்லாஹ் சொல்கிறார். இரண்டாவது ஆயா, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால், அவர்களுக்கு முன்பு அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்பட்டாலே அவருடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் வசனங்கள் அவர்களுக்கு முன்பு ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் நம்பிக்கை அதிகரித்துவிடும். அவர்கள் தங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வையே ரப்பையே சார்ந்திருந்து நம்பி இருப்பார்கள். அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் தொழுகையை தவறாமல் நிலைநிறுத்துவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட ரிசுக்கிலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து அவர்கள் தானங்கள் செய்வார்கள், செலவழிப்பார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள், அல்லாஹ்விடம் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம். அவர்களுடைய ரப்பிடம் அவர்களுக்கு அந்தஸ்துகள் தரஜாக்கள் இருக்கின்றன. வமக்ஃபிரத்து வரிஸ்குன் கரீம். அவர்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பும் இருக்கின்றது, மிகவும் கண்ணியமான வாழ்வாதாரம் உணவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத் சூரா அல் அன்ஃபால் 8வது சூராவுடைய 2 - 4 வரைக்கும் உள்ள ஆயத்துகள். 3வது இடம், வமயத்திஹி முஃமினன் قد عمل الصالحات فأولئك لهم الدرجات العلى. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக சாலிஹான நல்ல அமல்களையும் செய்து வருகின்றாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்விடம் மேலான உயர்ந்த அந்தஸ்துகள் பதவிகள் உண்டு. இதை அல்லாஹ் தஆலா சூரா தாஹா 20வது சூராவுடைய 75வது ஆயத்தில் சொல்லுகிறார். 4வது ஆயா, லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலில் ضرر والمجاهدون في سبيل الله بأموالهم وأنفسهم فضل الله المجاهدين بأموالهم وأنفسهم على القاعدين درجة وكلا وعد الله الحسنى وفضل الله المجاهدين على القاعدين أجرا عظيما درجات منه ومغفرة ورحمة وكان الله غفورا رحيما. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களில் நோய் போல
சரியான காரணங்கள் இல்லாமல் போருக்கு செல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்து போர் புரிகிறார்களே, அவர்களுக்கு சமமாக மாட்டார்கள். ரெண்டு சாரார், ஒரு சாரார் போர் புரிகிறார்கள், இன்னொரு சாரார் நோய் பல காரணங்களுக்காக அவர்கள் போக முடியாமல் இருந்தவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் பின்தங்கி போகாமல் இருந்தவர்கள். தக்க காரணம் அவர்கள் இல்லை. அப்படி இருந்து அவர்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நோய் போன்ற காரணங்கள் இல்லாமலேயே அவர்கள் தங்கிவிட்டவர்கள். இவர்களும் போருக்கு போனவர்கள் சமமாக ஆவார்களா? ஆக மாட்டார்கள். ஏனென்றால் தங்களுடைய செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து போர் புரிந்தவர்களின் பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறான். அவர்களுடைய பதவி போருக்கு செல்லாமல் தங்கிவிட்டவர்களுடைய பதவி விட அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். ரெண்டு சாரில் ரெண்டு தரப்பில் யார் பதவியால் அல்லாஹ்வோட உயர்ந்தவர் என்றால் அவர்கள் போருக்கு போனவர்கள். இதை சொல்லிவிட்டு என்றாலும் இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நன்மையைத்தான் வாக்களித்திருக்கிறான். முஃமின்கள் என்ற நிலையில் எல்லோருக்கும் நன்மையை வாக்களித்திருக்கிறான். ஆயினும் போர் செய்தோருக்கு மகத்தான கூலியை அருள் புரிந்து தங்கிவிட்டோரை விட மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். தன்னிடம் உள்ள பதவிகளையும் மன்னிப்பையும் அன்பையும் அருளுகிறான். ஏனென்றால் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக அன்புடையவனாக இருக்கிறான். சூரா அன்-நிசா 4வது சூராவுடைய 95, 96 இந்த 4 இடங்கள்ல தரஜா அந்தஸ்துகள் முஃமின்களுக்கு உயர்த்தப்படுவதை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்னுல் கய்யிம் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? இதில் முதல் 3 ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களில் இல்மு கல்வி அறிவு பெற்றுக்கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்தவர்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறதை குறிப்பிடுகிறார். 3 ஆயத்துகளில் சொல்லப்பட்டிருப்பவர்கள் யார்? அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், சாலிஹான நல்ல அறிவை நல்ல அமலை செய்தவர்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கு இல்ம் இருந்தது. ஈமான் கொண்டு இல்மை அதிகப்படுத்தி கொண்டார்கள். ஆகவே அவர்களால் சாலியான அமல்களை செய்ய முடிந்தது. ஆகவே அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு விட்டது. 4வது வகையான 4வது ஆயத்தில் உள்ள செய்தி ஜிஹாதின் மூலம் அந்தஸ்து உயர்வதை பற்றி அல்லாஹ் சொல்வார். ஆக மொத்தம் இந்த 4 இடங்களில் அதிகமாக அல்லாஹ் பிரத்யேகமாக 3 இடங்களில் அல்லாஹ் தரஜாக்களை அந்தஸ்துகளை முஃமின்கள் உயர்வதை பற்றி சொல்லும்போது அவர்கள் இல்மு கொடுக்கப்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த இல்மிலே ஒன்றுதான் 4வது வகையில் இருக்கக்கூடிய ஜிஹாது செய்தவர்கள் கூட. ஆக இல்மு இல்லாமல் அல்லாஹ்விடம் தரஜா உயர்த்தப்படாது. அந்த இல்மு நமக்கு எப்போது அமலிலே வருகிறதோ அப்போதுதான் உண்மையிலேயே அது சாலிஹான அமலாக மாறும். அந்த சாலிஹான அமல்களில் ஒன்றுதான் ஒருவர் ஜிஹாது செய்வதும் இருக்கிறது, ஒருவர் தொழுவதும் இருக்கிறது, ஒருத்தர் நோன்பு வைப்பதும் இருக்கிறது, ஒருத்தர் நல்ல காரியங்களை தான தர்மங்களை செய்வதும் இருக்கிறது. அப்போ நம்முடைய தரஜா அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இல்மை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இல்மை தேடக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறான் என்றால் உண்மையே அது அல்லாஹ்வுடன் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நிஅமா, மிகப்பெரிய அருள். ஏன்னா எத்தனையோ மக்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்து அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து அதன் பக்கம் ஆர்வத்தை ஏற்படுத்தி அதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டு, என்றால் இந்த நேரம் கூட அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத். எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் இருக்காது. அவர்கள் நேரத்தை ஒதுக்க முடியாத நிர்பந்தத்தில் இருப்பார்கள், கட்டாயத்தில் இருப்பார்கள், தவிர்க்க முடியாமல் அவர்கள் சிக்கிக் கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த மாதிரியான நிலையிலிருந்து எல்லாம் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி நமக்கு அதற்காக உள்ள மனநிலையோடு வந்து உட்காரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் முதலாவது விஷயம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகப்படுத்தி தருவான். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். அதாவது பரக்கா, எல்லா விஷயங்களிலும் பரக்கத் இருக்கும். நம்முடைய ஆஃபியத்திலே பரக்கத், நம்முடைய இல்மிலே பரக்கத், நம்முடைய நேரத்திலே பரக்கத், நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத்.
ரிசுக்கும் பரக்கத்தாக இருக்கும். ஆக இல்மு என்பது, அதை தேடுதல் என்பது சொர்க்கத்தின் பாதை. ஒருவருக்கு இந்த உலகத்தில் அவருக்கு சிரமங்கள் இருந்தார் கூட சிரமமில்லாத வாழ்க்கையை அடையக்கூடிய சொர்க்கம் போவது லேசாக ஆகக்கூடிய ஒரு பாதை தான் இல்முடைய பாதை. ஆக நாம் அல்லாஹ்வுக்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது விஷயம், ஒரு அமலை நாம் செய்யும் போது அதை தொடர்ச்சியாக நிலையாக அது துண்டிக்கப்படாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் விதத்தில் செய்ய வேண்டும். முதலாவது வகுப்புக்கு ஆர்வத்தில் வருவது, பிறகு அந்த ஆர்வம் அடுத்த வகுப்புக்கு கொஞ்சம் குறைவது, அதற்கடுத்து இன்னும் குறைவது, பிறகு ஒரு மாதமான பிறகு மிகவும் குறைந்து போய்விடுவது, இப்படிப்பட்ட நிலையில் நம்மை ஆக்கிவிடக்கூடாது. அப்போ இதற்கு என்ன தீர்வு? இதற்கு என்ன தீர்வுன்னா அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேட வேண்டும். நம்முடைய நிஅமத் அதிகரிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும், நிஅமத்தை நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு விதத்தில் அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்றால் பாதுகாப்பு வேண்டும். ஆக ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்ய வேண்டுமா, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். என்றால் அந்த அமல் தொடர்ந்து செய்யப்படாதபடி நம்முடைய உள்ளத்தில் பலவீனத்தை, ஈமானில் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தான். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கேட்க வேண்டும். இது மிக முக்கியமானது. இது 2. மூன்றாவது விஷயம், எப்போதுமே நல்ல தோழமை, நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும்? இதே போல நம்மை போல அல்ல, நம்மை விட சிறந்த முறையில் ஆர்வத்தோடு இருக்கிறவர்களோடு நட்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த நட்பு நாம் ஒரு கட்டத்தில் பலவீனப்பட்டால் நம்மை பலமூட்டுவதற்கு உதவும். உதாரணத்துக்கு வந்துகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு, அதாவது ஆர்வத்தோடு கல்வி தேடக்கூடிய ஒரு நல்ல மாணவர் அல்லது உங்களுடைய ஒரு நல்ல தோழி, ஒரு சகோதரி உங்களுக்கு கிடைத்திருக்கிறாங்கன்னா அவர்களோடு உள்ள அந்த நட்பு உங்களுக்கு வகுப்பில் தொடர்ந்து அதிலே ஈடுபாடு காட்டுவதற்கு உதவும். ஏன், ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்தில் தடுமாறினால் கூட இல்லை அவசியம் வகுப்புக்கு வரணும் என்று அவர்கள் ஆர்வமூட்டுவார்கள். நான் வரேன், அவசியம் நீங்கள் வாங்க, இப்படி இடம் கொடுக்காதீங்க, வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி ஒரு வேலை இருக்குது, இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம நம்மை தூண்டக்கூடிய, ஆர்வமூட்டக்கூடிய, நம்முடைய மனநிலையை விட இன்னும் ஆர்வம் காட்டக்கூடிய தோழர்களை, நமக்கான நட்பு வட்டத்தை தேடிக்கொள்ள வேண்டும். 4வது விஷயம், மிக முக்கியமான விஷயம், எல்லாவற்றை விட முக்கியமான விஷயம் அல் இஹ்லாஸ். அல்லாஹ்வின் முகத்திற்காக மட்டும்தான் நம்ம இல்மை தேட வேண்டும், அமலும் செய்ய வேண்டும். ஒரு அமல் செய்யப்படுவது அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி செய்யப்பட்டால்தான் அது ஏற்கப்படும் இல்லையா? அந்த அமலிலே மிகச்சிறந்து இல்மு தேடுவது. எல்லா அமல்களுக்கும் வாசல் இது. ஒருவருக்கு இல்மு இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். அப்போ எல்லா அமல்களுக்கும் வாசலாக இருக்கக்கூடிய இந்த இல்மு தேடக்கூடிய அமலிலே ஒருத்தர் இஹ்லாஸை இழந்து விட்டார், அவருடைய நோக்கம் கெட்டதாக இருந்தார் அல்லது நல்லதாக அவர் நினைத்து கொண்டிருந்தாலும் அவர் பெருமையோ பாராட்டையோ முகஸ்துதியையோ, மக்கள் இதை அங்கீகரிக்க வேண்டும் அல்லது மக்கள் நம்மை பற்றி நல்ல பார்வையை வைக்க வேண்டும், நம்முடைய ஆர்வத்தை பார்த்து மெய்சில் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட நோக்கங்கள் நமக்குள்ளே வந்ததென்றால் அது நம்முடைய இஹ்லாஸுக்கு எதிரான மிகப்பெரிய வைரஸ். அது மோசமான கரையான், மிக மோசமான கரையான். அப்படியே நம்முடைய மார்க்க கல்வி தேடலையும் நம்முடைய அமல்களையும் நாசமாக்கிடும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒருவர் தவறாமலேயே கடைசி வரைக்கும் எந்த வகுப்பையும் தவற விடாம எல்லா வகுப்புகளிலையும் அவர் நல்ல குறிப்பெடுக்கவும் அதில் ஆர்வமாக இருக்கவும் என்று காட்டிக்கொண்டால் கூட அவருடைய இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினால அவருடைய அமல், அவருடைய பார்ப்பதற்கு ஒரு பரிபூர்ணமான செயலா வெளிப்பட்டா கூட அது முழுக்க முழுக்க அழித்து போன ஒரு செயலா மாறிடும். ஏன்? இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அல்லாஹ்விடம் அதற்கு கூலி கிடைக்காது. மக்கள் பாராட்டலாம் அல்லது வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவங்க நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து ரேங்க் ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அல்லது கிரேட் ஃபர்ஸ்ட் சொல்லலாம்,
அல்லது விருது வழங்கப்படலாம், எதுவானாலும் இந்த உலகத்தில் கிடைச்சிடும். ஆனால் அல்லாஹ்விடம் இதை கொண்டு எந்த கூலியையும் எந்த அந்தஸ்தையும் பெற முடியாது. முஃமின்களுக்கு தரஜாக்கள் உண்டுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் என்று சொல்றானே, முஃமின்களுக்கும் அவர்கள் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்தஸ்திலே உயர்த்துகிறான். அந்த இல்மு கொடுக்கப்பட்டவர்களில் நாம் இருக்கவே மாட்டோம். என்ற இல்முடைய பலன் அது இஹ்லாஸுடைய கனியை தான் காட்டுது. இஹ்லாஸ் இல்லாத இல்ம் அது எந்த பலனையும் அளிக்காது. இஹ்லாஸ் இல்லாத அமல் எந்த பலனையும் அளிக்காது. அது ஒரு வெத்து, ஒரு பலூன். அது பார்ப்பதற்கு ஊதப்பட்ட ஒரு பலூனாக தெரியலாம், ஆனால் அதில் எந்த சத்தும் இருக்காது. அது அப்படியே காற்றுல பறக்கக்கூடியதாக இருக்கும். அதை யாரும் எதுவும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த அமல் அழிஞ்சிடும், வெடிச்சிடும், சிதைஞ்சிடும், இல்லாமல் போயிடும். பார்த்தா பெரிய பலூனாக தெரிஞ்சு அவருக்கு அது ஒன்றுமே இல்லைன்னு. ஆகவே இந்த 4 விஷயங்களை என் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். முதலாவது, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். இந்த நியமத்துக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா அதற்கான தேடல், ஆர்வம், நேரம் இதையெல்லாம் ஒதுக்கிது. அல்லாஹ் தஆலாவுக்கு இதில் ஷுக்ர் செய்து உண்மையாக அல்லாஹ்வின் முகத்திற்காக இதை செய்தால் அல்லாஹ் தஆலா இன்னும் இதில் நிலையான நம்முடைய தேடலை, இந்த பாதையை உறுதிப்படுத்துவார். 2வது, அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேட வேண்டும். ஏனென்றால் ஒரு அமல் தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு நிறைய இடையூறுகளை ஷைத்தான் கொண்டு வருவான், குழப்பங்களை கொண்டு வருவான், மனதில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவான், வேறு வேறு பிரச்சனைகள் நம்மை திசை திருப்ப பார்ப்பான். அப்போ இந்த திசை திருப்பலை விட்டு நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாமல் அது நடக்காது. இது 2. 3வது விஷயம் என்ன சொன்னேன்? நல்ல நட்பு. உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொள்கிற நட்பு இதே போல இல்மை தேடக்கூடிய ஆர்வம் உள்ள தோழமையைத்தான் நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோடு நீங்கள் இணைந்தணும். அவர்களுடைய நட்பு நல்ல நட்புங்கிறதுக்கு ஒரு அடையாளம், அவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். ஃபோனில் ஏதாவது வீணாக்கிட்டு இருக்கிறது, அவங்க கண்டது கடி இதை பார்த்ததெல்லாம் உங்களுக்கும் பிறகு ஷேர் பண்ணுறது, நீங்களும் அவங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணியிருப்பீங்க, உடனே அவங்க உங்களுக்கு உங்களுடைய நம்பர்களை உங்களுடைய நம்பருக்கு அவங்க சில பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்த்தது அவர் அரசியல் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பரபரப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பரபரப்புலேயே உங்களை வைப்பார். நல்ல நண்பர் அப்படின்னா அவர் ரொம்ப பரபரப்புலே இருப்பார், பரபரப்பையும் வைப்பார். அப்படிங்கிற மாதிரியான நேரங்களை வீணடிக்கக்கூடியவர்கள் ஒரு காலம் எல்மு தேடி அவர்கள் அமல் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய எல்லா காரியங்களும் பதர் போல எந்த சத்தும் இல்லாத வெறும் பதராக இருக்கும். ஆகவே நேரங்களை வீணடிக்கிறார்கள் என்று ஒரு சாராரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு தகுதியான தோழமை அல்ல, நீங்கள் பொருத்தமான தோழரை நீங்கள் பெறவில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இதுதான் அடையாளம். இன்னைக்குள்ள ஃபித்னா உலகத்தில் இதுதான் அடையாளம். ஆகவே நல்ல தோழமை உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும், உங்களுக்கு ஆர்வமூட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், உங்களோடு இந்த இல்மு தேடலை போட்டி போடக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆகிரத்துடைய விஷயத்தில் போட்டி போட்டால் அவர் நல்ல தோழர், துன்யாவுடைய விஷயத்தில் போட்டி போட்டால் அவர் ஒரு மோசமான தோழர். ஏனென்றால் அவர் உங்களை துன்யா விஷயத்தில் போட்டு உங்களையும் துன்யாவின் பக்கம் இழுத்துருவார். ஆகிரத்துடைய விஷயத்தில் போட்டி போட்டால் உங்களை ஆகிரத்தின் பக்கம் இழுப்பார். அதாவது யார் இதில் நல்லா படிக்கிறவங்க, நல்ல அமல் செய்கிறவங்க, நல்ல இன்னும் இது சம்பந்தமா தேடல் உள்ளவங்க, இதெல்லாம் ஆகிரத் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகிரத் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அமல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தரஜா அல்லாஹ்வோட உயரணுங்கிற எண்ணத்தோடு போட்டியிடக்கூடியவராக இருந்தார்னா அவரை நீங்க நல்ல தோழராக எடுத்துக்கொள்ளலாம். சுன்னாவை பின்பற்றக்கூடியவர் நல்ல தோழராக இருப்பார், விதத்தை பின்பற்றக்கூடியவர் ஒரு மோசமான வழிகட்டவராக இருப்பார். அவங்களை எல்லாரையும் விட்டு விலகி கொள்ளணும். 4வது இறுதியான விஷயம், மிக முக்கியமான விஷயம், அல் இஹ்லாஸ். அல் இஹ்லாஸ் இல்லாவிட்டால் நீங்கள் ஷுக்கூர் பண்ண மாட்டீர்கள். அல் இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேட மாட்டீர்கள். அல் இஹ்லாஸ் இல்லாவிட்டால் நல்ல தோழமையும் பெரிகள் பெற மாட்டீர்கள். ஆக அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் மிக முக்கியமான இந்த 20 நிமிட மிக இந்த கல்வி அமர்வுகளின் ஒவ்வொரு வாராந்திர நம்முடைய வகுப்புகளுடைய அடிப்படையான அறிமுகம். இதை நீங்க ஒவ்வொரு வாரம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய அடிப்படை. ஆக இந்த அடிப்படைகளை
இங்கே நான் நினைவூட்டிக் கொள்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த நல்ல கல்வி அமர்விலே நம்ம எல்லோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவன் வழங்கியதற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸான அல்லாஹ்வின் முகத்தை நாடி அவருடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை அமல் செய்யக்கூடிய நல்லோர்களில் அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.